எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த வாரம்னு சொல்லி சண்டை பிடிச்சிட்டு இருக்கேன். நான் நினைக்கிறேன் இனி அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சான்ஸ் இல்லை நினைக்கிறேன். இன்கொயரி ஃபார்ம் பண்ணி அது வந்து நினைக்கிறேன் அந்த நேரம் இருக்கே இல்லையா, அதாவது நான் சாவச்சேரியில் வெள்ளிக்கிழமை தனியாக பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேக்குள்ளே இவங்க இன்கொயரியை ஃபார்ம் பண்ணி இன்கொயரிக்கு வந்து ஒரு 4-5 பேர் வந்து வந்திருந்தவ. பட் இன்கொயரிக்கு வளமையாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது நான் இருந்து ஒவ்வொரு இதாக எடுத்து தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது. பட் நான் அவங்களுக்கு சொன்னேன் திஸ் இஸ் மை ஆஃபீஸ் அண்ட் தென் ஐ கால் இந்த ஏஓவையும் சிசியும் கால் பண்ணி போட்டு இவைக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோத்தையும் கொடுங்கோன்னு சொல்லி போட்டு நான் வந்து பேஷண்ட்ஸ் பார்க்க போயிட்டேன். அதர்வைஸ் பேஷண்ட் வுட் ஹேவ் பின் டைட். அதாவது வந்து டயாலிசிஸ் பேஷண்ட் கிளாக் பண்ண இருந்தது, இடியூவில் ஓபிடியில் இருந்தது, 200 ஓபிடி பேஷண்ட்ஸ் இருந்தது. அதில் பார்க்கக்கூடியதில் பார்த்துட்டு ஏர்ஜென்டான எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு மனுஷனால் இன்னத்தை தான் செய்யலும் கடை மேக்ஸிமம் பார்க்கக்கூடிய ஏர்ஜென்டான எல்லாரையும் பார்த்துட்டு நார்மலாக நாங்கள்லாம் சொல்லிவிட்டா நீங்கள் ஜெஃப்னா போங்கன்னு சொல்லி நார்மல் ஓபிடி பிகாஸ் தே டிட் ஸ்ட்ரைக். But as a single person, I was kind of unable to do things. So that has happened. நான் நேற்று தான் அந்த லெட்டர் பார்த்தேன்னா எனக்கு சரியான சந்தோஷம். அந்த பேக் டேட் பண்ணப்பட்ட அந்த லெட்டர் எடுத்திருக்கிறீங்க. that also very fine. அது வந்து கொடுத்துருக்கிறது லால்பன். அப்படியே சார் நான் இப்போ கூட லீகலாக சேலஞ்ச் பண்ணலாம். அது வந்து ஃபோர் செக்ரட்டரின்னு தான் எழுதி இருக்குது. அதாவது வந்து செக்ரட்டரிக்கு தான் சைன் பண்ணிக்கார். பட் தே ஆல்சோ வாண்ட் டு ஸ்டாப் தி ஸ்ட்ரகிள். நோபடி வாண்ட் டு கெட் கைண்ட் ஆஃப் கோ இன் டு த ஸ்ட்ரகிள். ஒருத்தருக்கு வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரகிளுக்கு போக விருப்பம் இல்லை. எனக்கு என்ன கவலைண்டா கவலையா சிரிக்கான்னு தெரியல. வித்தின் 1 day ஜென்ரேட்டர் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க, சந்தோஷம். அப்படியே அந்த ஜெனடாஸ்போர்ட் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, பேஷண்ட்ஸ் பாய்வாங்கன்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறேன். நான் அந்த ஜெனடாஸ்போர்ட் வந்து மேலே கொண்டு போனது காரணம் 2வது மாடி கொண்டு போனது காரணம் வந்து என்னன்னு சொன்னால், நார்மலாக ஒரு டெலிவரி ஒன்று நடக்க ஒரு இன்டர்னல் ப்ளீடிங் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால், நாட் ஆல் த டைம்ஸ் ஐ ஸ்போக் லாட் ஆஃப் பீப்புள். ஐ டிட் ஆல்சோ ஜினோனப்ஸ். எனக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஜினோனப்ஸ் ஆக்களுக்கு வடிவா விளங்கும். ஒரு யூட்ரஸுக்கு இன்டர்னல் ப்ளீடிங் ஒன்று வந்துச்சுன்னா ஒரு கிளாட் பிளாக் பண்ணிட்டுச்சுன்னா வியில் வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அதாவது ஆக்டிவ் ப்ளீடிங்காக தெரியாது. பட் ஒரு பிளட் அண்ட் அதாவது வந்து அவுட்ஃப்ளோ, அதாவது பிளட் அவுட்ஃப்ளோ, ஐ மீன் இன்ஃப்ளோன்னு வச்சுக்கணும். அது பிளட் இருக்கு, ரத்தம் பாரது வந்து 500 milliliter per minute. ஸோ உங்களோட உடம்புல வந்து 7 லிட்டர் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இட்ஸ் அபவுட் 14 minutes to lose a life. அதால தான் நான் யோசிச்சேன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இஸ் நாட் அன் ஆப்ஷன். வில் ஹேவ் டு ட்ரெயின் டாக்டர்ஸ். அதோட அங்கே வந்து ஜினோப்ஸ் போர்டை வந்து பார்த்துட்டு இருந்தவ வந்து யார் surgical doctors with or without, I don't know, without training, kind of training. If you ask me to manage a genome patients, I won't, because it's very sensitive. A genome patient is very sensitive. Thadi meesela vandittu I was enjoying my holiday. Sorry for my ugly face. I'll come back. Probably I will answer your call today, and I am almost ready to give my resignation letter. If you want, somebody said like I don't have a degree. டாக்டர் முரளி வலிவர்நாதன் ஐயா வணக்கம், ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் பாருங்க. அதை வேறு அலிகேஷன்ஸ் ஒன்றும் எனக்கு என்ன சந்தோஷம் வேண்டா, மீம் அடிச்சு விட்டுருக்காங்க. நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், நான் நினைக்கிறேன் என்னை அட்மினிஸ்ட்ரேஷன் செய்வேன்னு சொல்லி, பிகாஸ் இஸ் கரப்டட். இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரே டிவெக்ஸ் அடித்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணுறதை விட நான் நினைக்கிறேன் ஐ கேன் டூ சம் பிஸ்னஸ் கைண்ட் ஆஃப் I can draw something and sell it. நான் நினைக்கிறேன் நீங்க வேண்டுவீங்க நினைக்கிறேன். நான் ரோட்ல அங்கே இருந்து வித்துட்டு இருந்தா நீங்க வேண்டாம் போயிடுவீங்க நான் நினைக்கல. நீங்க வேண்டுவீங்க நினைக்கிறேன். எனக்கு சனம் சாப்பாடு போட சாப்பிடும். எனக்கு ஒரு என்னட்ட வந்த கடைசியாக கேட்ட விஷயம், you want to think about your career or people. They challenged me whether you want the people or you want the career. I said people. That's why அது தமிழ்ல சொல்றேன். அதாவது வந்து எனக்கு எடுத்த சேலஞ்ச் வந்து உங்க வேலை இல்லாம போயிடும். நீங்களும் உங்களோட ஈகோ சிஸ்டத்தை ஒரு சிஸ்டத்தை மாற்ற வேணும் என்று சொன்னா ஃபர்ஸ்ட் அந்த சிஸ்டத்தை உடைக்க வேணும். உடைக்காம என்னோட மாத்துறது, அந்த சிஸ்டத்தை உடைக்கணும். அதை உடைச்சிருக்கிறேன். நான் இப்போ கேள்வி பண்ணேன், ஜாழ்ப்பாணத்தில் வந்து டாக்டர்ஸ் பேர் GMO காப்பாசை ரிமூவ் பண்ணி போட்டு போயினமென்று சொல்லி அது வெற்றி. நான் வெண்டு கிள நாள் ஆயிடுச்சு, நான் இல்லை பப்ளிக் வெண்டு கிள நாள் ஆயிட்டு. நீங்கள் ஓடி திட்டுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் ஹாஸ்பிட்டலில் வந்து நார்மலாக கொண்டு வரதுக்கு நான் என்ன விரும்புகிற ஒரு தமிழ் சனம் வாழ்க்கையில் அந்த 25 டாக்டர்ஸ் கிட்டவும் போகாது, கதைக்காது, பிரச்சனைப்படாது. ஐ நோ தட், எனக்கு அது தெரியும்.
I like it. I like it. Okay. எனக்கு சரியான சந்தோஷம் ஏண்டா I made a change. But people have ஆக்கள் வந்து நான் டாக்டர் உதயசீலன் சொல்லியிருக்கேன். He knows me very well. Dr. Udayaseelan is working in Point Petro Base Hospital. I asked him. I spoke to him yesterday. நான் அவருக்கு சொல்லியிருக்கேன், அண்ணா you are the only person know me very well. So write the things correctly. I don't know. He has written something. I shared into my page, but I trusted him. I don't know what he has made kind of, you know, என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி தெரியல. அந்த வீடியோவில் நான் என்ன பார்க்கறதுக்கு டைம் இருக்கல. நான் நினைக்கிறேன் அந்த உலக தமிழினமே ஒருத்தனோட கதைக்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷம் கோல் எடுத்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன். எனக்கும் ஒரு ஃபோன் தான் இருக்குது, அந்த சாம்சங் ஃபோன் ஜோசிக்கும் என்னத்துக்கடா இவன்ட கையில் வந்து மாட்டினேன்னு சொல்லி ஒரு ஃபோன் தான் இருக்கு என்னட்ட. அதில் வந்து எல்லாட்ட கோலும் ஆன்சர் பண்ணல. உங்கள்ட்ட காலில் பிடிச்சி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஐ வில் கால் எவ்ரி சிங்கிள் பர்சன் எவ்ரி டே. இட் மை டேக் சம் டைம். இது கொஞ்சம் நாள் எடுக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் நான் அடித்து நான் கதைப்பம் சாப்பிடுவோம் உண்டா, பாட்டி போடுவேன்டா, பாட்டி போடுவேன். நான் மனுஷர் தானே, நான் ஒன்று சொல்லல நீங்கள் பாட்டி போடக்கூடாது, என்ஜாய் பண்ணக்கூடாது. நான் சாதாரணமான ஒரு ஜதார்த்தவாதி, சரிதானே? நான் வந்து ஒரு ஜதார்த்தவாதி, நான் ஒரு மிதவாதி அல்ல. நான் டாக்டர்ஸ்ட்ட கேட்டுக்கொண்டது 8 to 4 ஒர்க் பண்ணுங்க ராசா, 4 o'clock போய் நீங்கள் பிடுங்குங்க, ஒரு என்னண்டா செய்யுங்க. பட் இங்கே ஒரு 200 ரூபா காசோட வர பேஷண்ட்டை எக்ஸ்ரே எடுக்க இயலாது. அங்கே தான் கிளியரான எக்ஸ்ரே இருக்குது, அங்கே டிஜிட்டல் எக்ஸ்ரே. முறிஞ்சா அல்லது பேக் பெயின் சொன்னால் சம்டைம்ஸ் யூனோ there is nothing you can see in the x-ray. Sometimes you can see everything, and I doubt whether you know your clinical judgments were correct. But நீங்கள் எல்லா பேக் பெயினையும் ஜாழ்ப்பாணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, எல்லா நீ பெயினையும் ஜாழ்ப்பாணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இரவா இருந்த பேஷண்ட் எல்லாத்தையும் ஆம்புலன்ஸில் அனுப்பி, அடுத்த நாள் விடிய காலம் வந்து பேஷண்ட்ஸ் திருப்பி வருது, ஐயா என்ன ஜாழ்ப்பாணம் போகிறீங்களா, வீட்டை போகிறீங்களான்னு கேட்டவன், நான் வீட்டை செல்லுலைட்டிஸ் பேஷண்ட் உண்டு, இந்த பாவம் உங்களை விடாது. பட் ஐநோ நீங்கள் எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு கொண்டிருக்கேன் நினைக்கிறீங்க. சனம் வந்து உங்களை தேடும், நீங்கள் யார், அங்கே என்ன செஞ்சீங்க, சாவச்சில்லை 3 நாள். இப்போ என்ன கவலைண்டா, அந்த இன்கொயரி வந்து அந்த 3 நாள் காப்பாற்றினவனுக்கு தான் போட்டிருக்காங்க இன்கொயரி. அந்த ஒரு ஹியூமன் ரைட்ஸ், எனக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் ஹியூமன் ரைட்ஸ் என்ற சாமான இல்லை. டாக்டர் மிஸ்டர் கனகராஜ் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் நார்தர்ன் ப்ரொவின்ஸ், நீங்கள் இதை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள்ட்ட சும்மா கேட்குறது, இதே உங்கள்ட்ட அம்மா அப்பா வந்து விட்டுட்டு போயிருந்து, அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல வந்திருந்தால், இந்த அதாவது இந்த ஒரு அன்றைக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்டோடு நடந்திருந்து ஒரு பேஷண்ட் டெத் ஆயிருந்தால், அவ சொல்லியிருப்பினும் அர்ச்சுனாவால் தான் செத்தாண்டு, நானும் சொல்லியிருப்பேன் அர்ச்சுனாவால் தான் செத்தாண்டு. அதுதான் அவைக்கும் எனக்கு உள்ள வித்தியாசம். ஒருத்தருக்கும் ஒன்று நடக்கல. அந்த போராட்டம் ஒருத்தருக்கும் ஒரு கீறலும் இல்லாமல் கடைசியா திரும்பவும் சொல்றேன், முழு படியில் நின்று முழு குப்பையும் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால பொறுக்கி எல்லாம் கிளீன் பண்ணி போட்டு தான் போனவங்க. எனக்கு தெரியும் அவங்களை அடிச்சோன்னவங்க, அண்ணா முழு குப்பையும் பொறுக்கி சாதாரண மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஒரு போராட்டம் இறங்க வரலாறுல போலீஸாரும் பொதுமக்களும் வந்து கை குலுக்கி போன வரலாறே இல்லை. எஸ்எஸ்பி லூசியன் நினைக்கிறேன் சார், உங்களுக்கு தமிழ் தெரியுமோ இல்லை, நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி யாராவது சொல்லுங்க சார். இஸ் a nice person, he's a basketball player, he's you know kind of sportman. அதனால தான் he asked me, Putha, let's finish it in a good way. Then I said, give me the mic, I will do it. He said, no, you can't. I said, no, I can. People will listen to me because Simon Sinek told. Simon Sinek and சொல்றாரு, அடிச்சு பாருங்க, SIMON SINEK. Simon Sinek and சொல்லி யூடியூப்ல அடிச்சு பாருங்க. சொல்லிக்கார், look after the patient on the person on the right and look out for me patient, others person, for person in the right and person in the left. நீங்க உங்களுக்கு வலது பக்கத்துல உள்ளாலையும் உங்களுக்கு இடது பக்கத்துல உள்ளதையும் வடிவா பார்த்துக்கணும். அதான் அமெரிக்காண்ட நேவி சீலுண்டு. அமெரிக்காண்ட மிகப்பெரிய படைன்றது நேவி சீல். அவங்கள்ட்ட இருக்கிற வந்து அவங்களுக்கு படிப்பிக்கிறது வந்து உளப்பலம் இல்லை மெனப்பலம். அதில் அவங்க சொல்லி சொன்னால் டீம் ஒர்க், ஹெல்ப் ஈச் அது. உங்களுக்கு வலது பக்கத்தையும் இடது பக்கத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, உலகம் தென்னத்தானாவே பார்த்துக்கொள்ளுமெண்டு. சாவச்சேரிக்கு திருப்பி நான் வருவனோ எனக்கு தெரியலை, வர விடுவினமோ இவைக்கு தெரியலை, ஜாழ்ப்பாணத்துக்கு வர விடுவினமோ தெரியலை. இப்போ தான் ஹெட்டன்ல இருந்து விக்னேஸ்வரன் சொல்லி ஒரு அண்ணா ஒரு ஆள் காய்ச்சா, தம்பி நினைக்கிறேன், தம்பி ஒரு ஆள் காய்ச்சா, நான் ஹெட்டனுக்காண்டியே செத்தால்
ஹட்டனில் 2007 இருந்து 2010 வரைக்கும் இரவு 12 மணிக்கெல்லாம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் இருக்க டென்டல் ஃபேக்கல்ட்டியில் இருக்க கிளாஸ் எடுத்திருக்கேன். ஹட்டன் யாராக இருந்தால் தெரியும். எனக்கு ஃபாத்திமான ஒரு பிள்ளை உண்டு, என் ஸ்டூடெண்ட். ஷீ இஸ் நவ் ஒர்க்கிங் அட் மெஸ்கலியா ஹாஸ்பிட்டல்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஷீ கால் பேக், டாக்டர் சத்யமூர்த்தி ஆல்சோ லுக்கிங் அட் திஸ். கமல் சார், coming to the battlefield, we will talk. Now I will lose my job, but I will look after the people like you. You have done so many corrupted things. ஒரு பயம் இல்லை. என்ன செய்ய போறீங்க? நாதன்ட்ட கொடுத்து காசை கொடுத்து கொண்டே அதை கொண்டே போலீஸ்கிட்ட கொடுத்து கொண்டு அரெஸ்ட் பண்ண சொல்றீங்களா? நோ ப்ராப்ளம், யூ கேன் அரெஸ்ட் மீ. ஐ டோல்ட் தட் டே ஆல்சோ அரெஸ்ட் மீ, பட் police said no. In the history they have not arrested a person who is fighting for the people. நாங்கள் தமிழினம்ன்றது இன்றைக்கு நேற்றைக்கு தோன்றினமில்லை. நாங்கள் கீழடியிலிருந்து ஆரம்பித்த தமிழினம். நாங்கள் எங்களோட தமிழத்தை திருப்பியும் கொண்டு போவோம். என்ற பழைய நிலைமைக்கு எதை கனவு கண்டமோ அங்கேயோ கூட்டிட்டு போவோம். எல்லா அரசியல் புள்ளிகளையும் ஒரு இடத்துல இணைப்போம். என்னுடைய குறிக்கோள் வந்து நான் ஒரு நீதியா இருக்கணும், நியாயமா இருக்கணும். எல்லாருக்குமே தெரியும். நான் கிளாஸ்ல படிக்க சண்டை பிடிக்கிறேன் நான் எல்லாரோடையும். அதாவது வந்து எனக்கு என்னன்னு சொல்றது, எங்களுக்கு கிளாஸ் எடுத்தவர் சார்ட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு சிங்கள சார், ஃபார்மர் டிஜி, ஹி இஸ் அ நேவி ரிட்டையர்டு நேவி பாஸ் நேவியில். அப்போ சார்ட நான் ஒரு நாள் கதை கேட்க, அவர் மட்டும் எங்கள்ட டொபாக்கோ கண்ட்ரோலுக்கு பொறுப்பாளர் இருக்கிற சார் பேரெல்லாம் படர்படான ஞாபகம் இல்லை, வயசு போயிட்டு தானே. அவள் எல்லாரோட கிளாஸில் படிக்க நான் சண்டை பிடிச்சிருக்கேன். அப்போ அவர் சொல்லிச்சுன்னா, சார் இது வந்து சிஸ்டத்தை நீ சேஞ்ச் பண்ணலாது, இதுதான் ஸ்ரீலங்கன் சிஸ்டம், இப்படி தான் இருக்குமென்னு சொல்லி நான் சொன்னேன். நோ, ஐ வில் டூ தட் ஒன் டே, அதர்வைஸ் ஐ வில் டை. அவங்கள் என்ன ஒரு சில பேர் என்ன ஜோக்கரா பார்த்தவ, இப்படித்தான் நாங்களோட தலைவரையும் ஒரு காலத்துல ஜோக்கரா பார்த்துருக்கேன். அதுக்கான தலைவர்ன்ற வார்த்தையை சொல்றதுக்கே தகுதி இல்லாதால் நான் வந்து 2002 வந்து ஓலெவல் 9AB இருக்கைக்குள்ள நடேஷ் அண்ணையை வந்து போய் சந்திச்சு நான் அப்பா கூட்டிக் கொண்டு சொன்னவர் மகனுக்கு 9AB சொல்லி தலைவரை பார்க்கறதுக்கு பெரிய ஆசையோடு இருந்தேன். நான் கனவுகளாகவே போயிட்டுது. நேற்று கூட டிஏஎஸ்எல் டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஸ்ரீலங்காவில் சொல்லி ஒரு எங்களுடைய அசோசியேஷன் இருக்கு. அதில் வந்து நான் அந்த என்னது மக்கள்னு சொல்லி போட்டேன், இட்ஸ் மை பீப்புள்னு சொல்லி போட்டேன். அதாவது அவர் பீப்புள் என்று சொல்லி இல்லையா, என்ன மை பீப்புள் என்று சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துனாமன்னு சொல்லி. அப்போ அதோட நான் போட்டிருந்தேன்னா, டோன்ட் புஷ் அஸ் பேக் டு 30 years என்று சொல்லி அதை பிள்ளையா விளங்கின சில டாக்டர்ஸ், உண்டா சாப்பிட்டு உண்டா படித்த சிங்கள டாக்டர்ஸ் கிளியராக கொடுத்துருக்கேன். குரூப்ல ஒருத்தரும் திருப்பி ரிப்ளை பண்ணாத மாதிரி கிளியரா கொடுத்துருக்கேன். எல்டிடின்னு சொல்ல போறியோ, எனக்கு அது பெருமிதம். உனக்கு அது வந்து இதா இருக்கும், நீ எல்டிடின்னு கூப்பிடுறேன்னு சொன்னா கூப்பிடு, எனக்கு அது பெருமிதம். என்னடா நான் அங்கே இருந்தான் வந்தேன்டா, அது இந்த சகோதரன் தான்டா. 44,000 பேர் செத்த வேண்டாம். நான் என்ன 44,000 ஒண்டாச்சோ என்ன போட்டுட்டு நீங்க 44,000 ஒண்டுன்னு சொல்லுங்கடா. அந்த பெருமிதம் வந்து உலகத்துல எவனுக்குமே இருக்காது. அது நான் சொல்லிக் கொள்றேன் தமிழா. எனக்கு அது பிரச்சனை இல்லை. அப்படி பிடிச்சி அரெஸ்ட் பண்ண போறீங்களா, வீட்டு அட்ரஸ் சொல்றேன் வாங்கோ, நோ ப்ராப்ளம். வேலையை தூக்க போறீங்களா, நானே ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதித்தாரன். வேற என்ன, கரண்டை கட் பண்ண போறீங்களா, தண்ணியை கட் பண்ண போறீங்களா, நோ ப்ராப்ளம். கரண்டுமே தண்ணி இல்லாம செத்தால் தான் திலீபன். நான் வாழ்க்கையை வரலாற்றை திருப்பி கூப்பிட விரும்பல. நாங்கள் கூப்பிடுற வரலாறு உங்களுக்கு வலிக்கும். அந்த வரலாறு உங்களுக்கும் வலிக்க கூடாது, எங்களுக்கும் வலிக்க கூடாது. நாங்கள் இந்த புள்ளியிலிருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து முன்னுக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் லைவுக்கு வரையில கன பேர் பேசியிருந்தேன். நீங்க என் சகோதரம், எனக்கு அடிச்சாலும் எனக்கு பரவாயில்லை. உண்மையாவே எனக்கு நேற்று முந்தின ஒரு த்ரெட் ஒன்று இருந்தது. இவ வந்து கோலை ரெக்கார்ட் பண்ணினோம் அப்படி இப்படின்னு சொல்லி நான் மற்றது தலைவரை சம்பந்தமா அந்த திருப்பி கிளியரா சொல்லி இருக்கிறேன். எங்களுக்கு தலைவரடா, அதாலதான் நாங்க தலைவர்னு சொல்லி கொண்டிருக்கோம். நீங்க என்னதான் சொல்லி என்ன கொண்டு சுட்டா போல, இல்ல தலைவர் இல்லைன்னு மாறி போயிருமா? ஒவ்வொரு தமிழனும் சொல்லி தாண்டா சாவன். நீங்க சுடைக்கல, நீங்க முழுக்க ஜாழ்ப்பாணம் ஃபுல்லா சுட்டாலும் அவங்க சொல்லித்தான் சாவாங்க. அதுல ஒண்ணும் செய்யலாது. அதே நேரம் நேற்று திருப்பியும் நான் நவேட்ட கேட்டிருக்கேன், எங்களுக்கு தலைவர் நீங்க என்ன அடிச்சாலும் தலைவன் சொல்லுவோம், நாங்க கபுடு காக்கான்னு சொல்லிட்டோம்னு சொன்னா உங்களுக்கு நோண்டி. அதால அந்த டொப்பிக்க திறந்த ஒரு சிங்கள டாக்டரால் அவரின் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற விஷயத்தை நான் படிப்பிச்சிருந்தால, அதாவது வந்து நான் அதை கையில் அது 2021 வழக்கு போட்டு அது வந்து எங்களோட ஹெல்த் சர்வீஸ் மினிஸ்டர் 2021 அமெண்ட்மெண்ட் 10 வருஷம் நாங்கள் அடிபட்டு நாங்கள் எங்களோட எம்ஏஎஃப்எஸ்எல் டிஎஸ்எல் சொல்லி எம்ஏஎஃப்எஸ்எல் ஏஎம் என்று சொல்லி 2 மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரேட் யூனியன் இருக்குது. அது ஒரு நாளுமே ஸ்ட்ரைக் பண்ணாத ட்ரேட் யூனியன். அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரைட்டு பாதிக்கிறதுக்கு அதோட அர்ஜுன சாரோட சேர்ந்து நான் தான் வேலை செய்தேன். டாக்டர் அர்ஜுன திலகரட்ன சார் என்னுடைய தந்தை என்று நான் இப்போ சொல்லக்கூடிய ஆள் வந்து டாக்டர் அர்ஜுன திலகரட்ன சார், மற்றது டாக்டர் சந்தன விஜயசிங்க சார். அதை விட என்ன பிடிக்கிற கனவேர் இன்றைக்கும் நான் கன விஷயம் கதைக்கல, நான் கதைக்க கூடாது. பட் அது அவங்களுக்கு பாதிப்பாக இருக்கும். சில நேரத்தில் சில விஷயம் தான் நான் அவையோட நேரவே சண்டை பிடிச்சிருக்கேன். சார் உங்களுக்கு என்ன பற்றி தெரியும் தானே, பட் வெரி சாரி நான் இது
சார் உங்களுக்கு என்ன பற்றி தெரியும் தானே, பட் நான் வெரி சாரி இதை சொல்கிறதுக்கு, இந்த விஷயத்தை கிளர் நீங்கன்னு சொன்னால் நானும் கதைப்பேன், நீங்கள் கதைப்பேன், வாங்க ஒரு நாளே சொட்டை போட்டுட்டு கதைப்போம்னு சொல்லி அப்போத்தான் நான் உண்மையாக கதைப்பேன். நான் யதார்த்தவாதி திரும்ப சொல்கிறேன், நான் ஒரு கடவுள் இல்லை, நான் பரமாத்மாண்ட படைப்பு இல்லை, நான் ஒரு சாதாரண யதார்த்தவாதியான மனிதன், சரிதானே? அதை நீங்கள் எப்போ விளங்கி கொள்றீங்களோ அன்றைக்கு நீங்கள் என்னோட சேர்ந்து பயணிக்கலாம். எனக்கு என்ன சந்தோஷம் என்றால் எங்களோட அரசியல் புள்ளியல் எல்லாம் சாவச்சேரியை பார்க்க தொடங்கிடணும். அதால் இவன் சுமந்திரன் ஐயா, விக்னேஸ்வரன் ஐயா, எனக்கு தெரிஞ்சு எனக்கு உண்மையாகவே அரசியல் தெரியாது, நான் பேப்பரில் பார்க்குற பேர்களை சொல்கிறேன். ஐயா சாணக்கியன், நீங்கள் எல்லாருமே வந்து சாவச்சேரி ஹாஸ்பிட்டலை பற்றி கதைக்கோணும். பட்டிகளோவில் இருந்து கால் பண்ணி சொல்கிறாங்க வேற சொல்லி, எனக்கு தெரியாது, நீ அட்மினிஸ்ட்ரேட்டராக என்ன விடுவாங்களோ தெரியாது, அவங்களுக்கு தெரியும் திருப்பியும் ஒரு மருத்துவ புரட்சியை, மக்கள் புரட்சின்றதை மருத்துவ புரட்சியை ஏற்படுத்துவேன்னு சொல்லி. இதால் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், கணக்க டாக்டர்ஸ் வந்து இதால் பாதிக்கப்பட்டிருக்கணும். இந்த நான் எடுத்த ஒரு உண்மையாகவே 24 மணித்தியாலும் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ் அதான் சொல்கிறது, அந்த சுடேக்கில் மாறிப்பட்டுட்டேன்னு சொல்லி. வெரி சாரி. அது என்னென்றால் சாதாரணமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியும், இப்போ உதாரணத்துக்கு தமிழன் எல்லாரையுமே கெட்டவன், சிங்களவன் எல்லாரையுமே கெட்டவன் நாங்கள் பேசலாம். நாங்கள் மொழிக்கும் எங்களுடைய குணத்துக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி டாக்டர்ஸ்ன்ற ஒரு நான் சொன்னான் என்ன பேர் உதயசில அண்ணாட்ட இதை வடிவாக ஒரு வீடியோவாக விடுங்கோ என்று சொல்லி, எனக்கு தெரியல அவர் நான் சொன்னதை அவர் விளங்கிக்கொண்டாலும் சொன்ன சொல்லி. இதில் டாக்டர்ஸ்ன்றது கடவுளுக்கு சமம்ன்றதுல எனக்கு ஒரு மாற்றமும் இல்லை. அப்படியான டாக்டர்ஸ் நான் நேரம் உங்களுக்கு கடவுளை பார்க்கணும்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் போகுது, அதுக்காண்டி போய் பார்க்க வேண்டாம். சொல்கிறேன், யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் டாக்டர் கௌரி மேடம் என்ற ஒரு ஆள் இருக்கிறா. மேடத்தின் பேரை சொல்லக்கே எல்லாருக்கும் கண்ணால் எழுதும். அது அவன் வந்து கடவுள். இதே தான் நாங்கள் யாழ்ப்பாணத்தை பற்றி கதைக்கிறோம்னா வைசாலினியை பற்றி கதைப்போம், பேஷண்ட் சம்பந்தமாக, பொதுமக்கள் சம்பந்தமாக. டாக்டர் காண்டீபன் என்று சொல்லி ஒரு கோல்டு மெடலிஸ்ட் ஓர்த்தோபெடிக் சர்ஜன் இருக்கிறார். ஸ்டாஃபுக்கு நடந்த டாக்டர்ஸுக்கு நடந்த கொடுமைகள் சம்பந்தமாக நாங்கள் கதைக்கிறேன்னு சொன்னால் காண்டிபன் ஜெஃப்னா பாஸ் அவுட். அவர் வந்து இவைய கொடுத்த கஷ்டத்தால் ஒரு ஓட் கொடுக்க இல்லாமல் சத்தியமூர்த்தி சார் மன்னிக்கணும், ஒரு ஓர்த்தோபீடிக் சர்ஜன் தான் யாழ்ப்பாணத்தில் தான் ஒர்க் பண்ண போறேன் என்று சொல்லி ஃபாரின் ட்ரைனிங் முடிச்சு போட்டு ஒரு கோல்டு மெடல், அவர் ஹீஸ் அ கோல்டு மெடலிஸ்ட். இன்றைக்கு அவர் ஓட் நான் என்றால் ஒரு கிச்சனை ஓட்டா மாற்றி ஒரு இன்னொரு இதோண்ட தியேட்டரா மாற்றி ஃபுல்லாக கூப்பிட்டு, அதாவது கிளினிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு நான் ஒரு ஓர்த்தோபீடிக் சர்ஜன் ஒன்று செய்து கொடுத்துருப்பேன். 6 மாத வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 3 மாதமாக இருக்கு. இவையில அது என்ன சொல்றேன்னு சொன்னா, மருத்துவம்ன்றது தனிப்பட்ட மாஃபியாவை மாத்தினது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற பிழை. உதாரணத்துக்கு ஒரு டெத் ஒன்று நடந்ததுன்னு சொன்னா நீங்கள் அடுத்த நிமிஷமே ஒரு இம்பார்ஷியல் ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு தெரிஞ்சால் டெத் நடக்காது. அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு இட்ஸ் நாட் அ பிளேமிங் கல்ச்சர், பட் மெடிக்கல் நெக்லிகன்ஸ் அண்ட் பிளேமிங்ன்றது டோட்டலாக வேறுபட்ட விஷயம். நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதே சுற்றியோட விளையாட்டையும் எல்லாம் ஃபேஸ்புக் போடுறீங்க ஃபேன் கூட்டுறதுக்கான்னு சொல்லி 3 வருஷம் 2K இருந்த வந்து இப்போ 58K தாண்டிட்டு நினைக்கிறேன். அவை ஏன் பாக்கினம் என்று சொன்னால் அவைக்கு வலி இருக்கிறதால, பொதுமக்கள் ஏன் இதை பாக்கினம் என்று சொன்னால் வலி இருக்கு. மருத்துவம் என்றது ஒரு கடவுளுக்கு சமானமான வேலை. அது அவை ஏன் வந்து இந்த வீடியோ பார்க்கினோம், ஏன் நான் இந்த டாபிக் எடுக்கல சப்போர்ட் பண்ணோம்னு சொன்னால் இது வந்து நிஜம். அதாவது வந்து இது ஒரு நிழல் இல்லை, அந்த விஷயத்தால தான். இதால என்ன பிரச்சனை சொன்னால் உண்மையாவே கணக்க டாக்டர்ஸ் சரிதானே, கணக்க டாக்டர்ஸ் வந்து உண்மையாவே இதால பாதிக்கப்படினோம். அதாவது எல்லா டாக்டர்ஸையும் நோக்கி நீங்கள் உதாரணத்துக்கு மயூரன் என்ற ஒரு டாக்டர் மயூரன் என்ற ஒரு சாக்கடை புழுவுக்காண்டி, டாக்டர் இந்திரகுமார் என்ற ஒரு பிணங்களை தின்ற புழுக்களுக்காண்டி, டாக்டர் கமலா ஜெகு என்ற என்னன்னு சொல்றது ஒரு மனிதாபிமானம் இல்லாத மனிதாபிமானம் இல்லாதான் 25 நாள் விட்டு ஓடினவ, அப்படி ஒரு 3 நாள் விட்டு ஓடினவ. இப்போ அப்படி ஒரு 2-3 பேரால டாக்டர்ஸ் வந்து கெட்டவங்கள் என்ற ஒரு எண்ணத்துக்கு போக வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன், எல்லா டாக்டர்ஸும் ஒரே நாளில் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளுமே, ஒரு நாள் மட்டும் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தோம். எங்களோட ப்ரொஃபஷனல் இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுற டாக்டர் அர்ச்சுனா, அதில் அவரை கைது செய்யுங்கன்னு சொல்லி ஒரு நாள் வந்து எல்லா டாக்டர்ஸும் அடையாள உண்ணாவிரதம் போய் செய்யிட்டாங்கன்னே வச்சுக்கொள்ளுவாங்க. அடையாள உண்ணாவிரதம் செய்யிட்டாங்கன்னு சொன்னால் அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 500 கொலை விழும் விளங்குச்சானே. அதால தான் கடவுள்னு சொல்கிற மொழியே, மற்றபடி இவட கலசையோ இவட காரையோ இதில் பார்த்தில்லை. அதால தான் நாங்கள் கடவுள்னு சொல்கிறோம். ஏனென்றால் நீங்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கோ இல்லாட்டி எந்த வைத்தியசாலைக்கு போனால் தெரியும், சில டாக்டர்ஸ் வந்து 24 மணித்தியாலும்
24 மணித்தியாலம் வந்து 2.5 லட்சம் ரூபா காண்டி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கணும். அந்த 2.5 லட்சம் ரூபா சம்பளத்தை அவ விட்டுட்டு ரிசைன் பண்ணி போட்டு பிரைவேட்ல கவர்மெண்ட்ல ரிசைன் பண்ணிட்டு பிரைவேட்ல போய் 2 நாளில் உழைக்கலாம். அவையால் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் மூடப்பட்டு எல்லாம் பிரைவேட் மயமாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அவைய 2 நாளில் உழைக்கலாம். அதால தான் அந்த மனிதம் அங்கேயும் இருக்கு. நான் சொன்ன கருத்தை டாக்டர்ஸுக்கு எதிராக திருப்புவம் செய்கிற ஜிஎம்ஓ என்ற கூத்து தான். அதாவது டாக்டர்ஸ் உரிமையில வெண்டெடுக்கிறதுக்கு ஜிஎம்ஓயே தேவையில்லை. அதாவது வந்து மனுஷரை கொண்டு தான் நாங்கள் அந்த உரிமையை வெண்டெடுக்கிறோன்னா அது அந்த டாக்டர்ஸ் மேருக்கு பிடிக்காது. சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுவோம். எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சிச்சென்றால் நான் அது சம்மந்தமாக கதைப்பேன். டாக்டர்ஸ் பேசிக் ஓடி வந்து 686 ரூபா, எனக்கு வர இந்த பேசிக் சேலரி வந்து 1,46,000 ரூபா, இல்லை 1,29,000 ரூபா. சாவச்சேரி பிரான்ச் மேனேஜர் பிஓசி உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தால் தெரியும். நான் இன்னும் கிட்டத்தட்ட 3 மாதமாக இன்னும் லோன் கட்டையில் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த பிரச்சனையில் ஓடி தெரிஞ்சபடியால் லோன் 3 மாதம் கட்டையில் எனக்கு இன்னொரு 1 மந்த் ஆகும். நான் எப்படியாவது காசு ஆட்டியாவது கடன் வேண்டியாவது கட்டிடுறேன் மேடம் சாவச்சேரி. இப்போ உதாரணத்துக்கு இதான் பிரெயின் ட்ரெயின் நடக்கிறது காரணம் வந்து ஜிஎம்ஓஏ. அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கணும். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் அத்தப்பத்து சேர்ல இருந்து ஒரு மாற்ற வேணும். அத்தப்பத்துன்ற ஒரு அரக்கன் தனக்கு விரும்பின மாதிரி வந்து அந்த கன்சல்டனை இங்கே போடு அப்படிலாம் செய்யல. அப்போ எனக்கு விருப்பம்ன்றதுக்காண்டி அவரை தூக்கி இங்கே போடு, இவரை தூக்கி அங்கே கொடு, அவருக்கு வாழைப்பழ கடையை கொடு, இவருக்கு மாம்பழ கடையை கொடுக்கல. தேர் ஷுட் பி அ சிஸ்டம். அதாவது ஆன்லைனில் இருக்கணும். இந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ வேகன்சியும் இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ வேகன்சியும் இருக்குது. எனக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கணும். அதாவது நான் ஒரு சீனியர் கன்சல்டன்ட் சொன்னால் ஒரு ஸ்கோர் இருக்கணும், ஜூனியர் கன்சல்டன்ட் ஒரு ஸ்கோர் ஒன்று இருக்கணும். நான் அந்த ஸ்கோரும் படி அப்ளை பண்ணணும். அது வெரி டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலாம், அந்த அப்ளிகேஷனுக்கு வர மாதிரி எனக்கு வேலை கிடைக்கலாம். இப்போ நான் கூட பார்த்தாலும் எனக்கு ஐலண்டில் 119 4வது ரேங்க். பட் எங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட்ல, அதாவது சீனி முதிர்ச்சி அடிப்படையில் தான் எங்களுக்கு வந்து கொடுக்குற ஒரு பிள்ளையான சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கணும். அது பிள்ளையா சரியான்றது வாதம். அப்படி இருந்ததால தான் நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்து என்ன சாவச்சேரியை மாற்றக்கூடியா இருந்தது. அப்படி பார்க்கல நான் வயசு குறைஞ்சவன் என்ற படியா ரேங்க்ல கடைசியா போயிட்டேன். அதாவது வந்து அந்த லிஸ்ட்ல கடைசியா போயிட்டேன். இதே நான் படிப்பின்படி 119 4 சரிதானே. நான் அதை கதைக்கல. நான் அப்பவும் எங்கள்ட மதிப்புக்குரிய ஹானரபிள் செக்ரட்டரி நீங்கள் வந்து கடிதங்களுக்கு சைன் பண்ணவே பயப்படுறீங்கடா, உங்களுக்கு நான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வெடி வச்சிருக்கிறேன்டாக்காண்டி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நீங்கள் இப்போ நான் அப்படியே சொல்லிட்டு சொல்லி சைன் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா, அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம். நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னேன், நான் துணிஞ்சிட்டேன். அதாவது வந்து சாக துணிஞ்சவனுக்கு அதுக்கு பிறகு பருப்பு என்னடா பான் என்ன விளங்கிச்ச உனக்கு. நான் வந்து துணிஞ்சிட்டேன். நீ வேலையை தான் கொண்டு போறீங்கன்னா இப்போ கூட நான் இன்றைக்கு டுடே கூட ரெசிக்னேஷன் லெட்டரோட தான் மினிஸ்ட்ரிக்கு போவேன். என்ன வாங்கோ கதைப்பம்ன்னு சொல்லி வளமே செய்த இப்படித்தான் எங்கட அண்ணையும் கொண்டு போய் சுதுமலை பிரகடனத்துக்கு பிறகு கொண்டே வச்சு வாங்கோ கதைப்பான்னு செய்யுங்க. அதே சிங்கள அரசாங்கம் என்ன வாங்கோ லீவை போட்டுட்டு வாங்கோ கதைப்பம்ன்னு சொல்லி நெறித்தனமா நான் லீவை போட்டு வந்து இங்கே கொழும்புல இருக்கேக்கில்ல எனக்கு 1000 கோல்ஸ் 1000 இது எங்க நிக்கிற இடத்த சொல்லுன்னு தான் நான் வீட்டையே மாத்தினான். எங்க நிக்கிறேன்னு தெரியாம மாத்தினான். இப்ப நான் எனக்கு அது பரவாயில்லை. நான் இப்ப ரங்கிட்டேன், ரோட்ல நிக்கிறேன், நான் ரங்கிட்டேன். NBCAT 8798 எங்க வச்சும் சுடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. வெள்ளக்காரல் வேசர் எங்க வச்சும் சொல்லலாம். செத்தாலும் தமிழனுக்காண்டி செத்தாண்டு பெருமையா இருக்க வேண்டாம். 4000 பேர் செத்துருக்காண்டா 4000 ஒண்டா கவுண்ட் பண்ணி கொள்ளுங்கோ. எனக்கு அது சந்தோஷம். சாவஜல்ல நடுவில் வச்சிருக்கீங்கோ. சாவணமுன் முடிஞ்சவனுக்கு நீ வேலையை பறிக்க போறேன்னு சொன்ன பரவாயில்ல. வேற என்ன சொன்னீங்க, SLMCல கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னாங்க, அதுவும் பரவாயில்ல. வேற என்னடா அதாவது 3 நாளா காப்பாத்தினவனுக்கு வந்து SLMCல கம்ப்ளைண்ட் ஈகோட்டை பாவிக்கிறீங்க. டாக்டர் குருபரன் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர், நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று அடிச்சு விட்டுருக்கீங்க ஃபேமஸ் ஆவாரத்துக்கு வந்து. அதாவது வந்து வேலை நேரத்தில் வந்து கைத்தொலைபேசியில் ஃபேஸ்புக்கில் லைவ்ல வரலாமான்னு. உங்களுக்கு மார்க்கெட்டிங் என்ற என்னென்ன தெரியாது, எனக்கு ஒன்றும் செய்யலாது. நான் பண்ணின மார்க்கெட்டிங்கால இன்றைக்கு உலகத்தில் சாவச்சேரி வைத்தியசாலையை தெரியாத குழந்தை பிள்ளையும் இருக்காது. அதுதான் எனக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். டாக்டர் குருபரனை பற்றி சொல்றதா இருந்தால் அவரோட தம்பி டாக்டர் குமாரவேல் நிறுத்தன் இவர் 2 பேருமே வந்து என்ன சொன்னால் அவை என்ன டொப்பிக்கை தொடக்கினபடியே நான் இந்த டொப்பிக்கை தொடக்கி இருக்கிறேன். நீங்கள் கோர்ட்ஸுக்கு போனால் நானும் கோர்ட்ஸுக்கு வரேன். நீங்கள் இந்த படத்தோட போட்டு ஒரு உங்களுடைய வெப்சைட்டில் வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கீங்க. அது வந்து நீங்கள் என்னதான் பெரிய ஆணி என்று சொல்லுவீங்க,
ஆணியாக இருந்தாலும் நாங்கள் அதையும் அறைவோம் சுவரில். நீங்கள் எந்த கோர்ஸுக்கு போகிறீங்களோ அந்த கோர்ஸில் அட்ரஸையும் லொக்கேஷனையும் போட்டு விடுங்க, நான் வரேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னு சொன்னால் இவன் லோயஸ்ட் மார்க் கூட சில பிள்ளையான 1-2 பேர் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தை பாவிச்சு முன்னுக்கு வர வழிகிற. உதாரணத்துக்கு இந்த தமிழில் போராட்டம்ன்றதை பாவிச்சவர் தான் இந்த குருபரன் ஐயான்ற குருபரன் ஐயா. அதாவது தன்னுடைய விவசாயத்துக்காண்டி எங்களுடைய போராளிகளோட உடலை விதைச்சு அதில் பயிர் நட்டவர் தான் இந்த குருபரன் ஐயா. நினைக்கிறேன் 97ஆம் ஆண்டு நான் ஜெஃப்னா ஹிந்து காலேஜில் படிக்கல, 98-99 காலப்பகுதியில் இவன் வந்து இந்தியாவிலேருந்து, அதாவது ப்ரொஃபஸர் குமாரவடிவேல் நிறுத்தன் நினைக்கிறேன், அவரோட பேர் தெரியாது, கே நிறுத்தன், குமாரவடிவேல் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆக்கினாக்கள் தான் குருபரன், அவர்கிட்ட அண்ணா மற்றது இவ தம்பி. அதாவது வந்து ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இவ 98-99 சேரலைங்க. முதலாவது பிடி பீரியடில் கொண்டு போய் இதுதான் பேட் இப்படி தான் பிடிக்கிறேன்னு சொல்லி கொடுத்தது அது எல்லாருக்குமே தெரியும். சரிதானே? அன்பரசன் சொல்லி என்னுடைய பேட்ச்மேட் அவரில் யூகேல இருக்கிறான், யூஎஸ்ஏல இருக்கிறான். அவனை இதை பார்த்து கொண்டு வந்தால் சந்தோஷப்படுவேன். அவன் தான் இவ வந்திருந்தோடனே இவரோட கதைக்குமே இவரோட லொல்லு வேலைகளுக்கும் குமாரவடிவேல் நிறுத்தன்ற லொல்லு வேலைகளுக்கும் அந்த கதிரையில் வந்து ஊசியை சரி விட்டு அப்பவே குத்திட்டப்படா அவங்களுக்கு. ஆனால் அவங்கள விட்டுட்டோம் நாங்கள், அதான் பிரச்சனை. உங்களோட அண்ணன் தம்பியை நாங்கள் விட்டுட்டோம். சனம் செய்யும் உங்களுக்கு, சரிதானே? சனம் தேடி செய்யும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பிள்ளையான்னு சொல்லி. வாழ்க்கையில் கிபிரண்டா தெரியாது, புக்காராண்டு தெரியாது, கந்த புகையண்டு அடித்தா என்னன்னு தெரியாது. உங்களுக்கு பானோட ஒரு நாள் லைனில் வேண்டியில் எனக்கு சங்கானியில் 5 ரூபாய்க்கு பான் வேணும் ஞாபகம் இருக்குது. பான் இல்லைன்னு சொல்லி பானை குத்தி கொண்டு 2021-22 வந்து போராட்டம் செய்த காலத்துலேருந்து நான் இங்கே தான் இருக்கிறேன். அதாவது 22 அந்த பானை குத்தினபடி பழைய பாராளுமன்றத்துக்கு முன்னால் வந்து ஃபேமஸ் படி இது உண்டு. நான் நினைக்கிறேன் நான் சிரட்டையில் நான் 90ஆம் இடமேந்து வந்த நேரம் 89களில் போய் எங்களோட விடுதலை போராட்டத்தில் வந்து இணைஞ்சு வர்ற ஒரு காவல்துறை அதிகாரியாக வந்து ஏன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் நாங்கள் இடமேந்து வீட்டை வரைக்கும் நாங்கள் ஒரு பணக்காரராக தான் இருந்தோம். நாங்கள் இன்னோபி பஸ் கம்பெனி, அதாவது வந்து சிடி என்ற சாமான் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னம் இன்னோவி என்றது 160 பஸ்ஸோட இயங்கின ஒரு எங்களோட மாமாட இது உண்டு. எங்களுக்கு 4 தியேட்டர் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்தது. சரிதானே? ராஜா ராணி எங்கள் பரம்பரை தெரியாது எனக்கு வடிவா, அம்மா முழுக்க அதையும் சொல்கிறவா. எங்களுக்கு அந்த ஒரு பரம்பரையே இருந்தது, எங்களுக்கு அந்த ஒரு அடையாளமே இருந்தது. எல்லாமே சிதைக்கப்பட்டு, அதாவது இந்த சிங்கள வன்முறையால் வந்து எல்லாமே சிதைக்கப்பட்டு கடைசியாக 93ஆம் ஆண்டு அப்பா ஜெர்மனியிலேருந்து வந்து ஸ்ரீலங்கன் போலீஸில் 83ஆம் ஆண்டு 60 ஆண்டுகளிலிருந்து 83ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் போலீஸில் வந்து ஒர்க் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கன் போலீஸ் ஃபுட்பால் ஸ்ரீலங்கன் போலீஸில் வந்து ஃபுட்பால் கேப்டன், சரி தானே? ஃபுட்பால்க்கு கோல் கீப்பர். அந்த படம் என்னோட இருந்தது, அந்த படத்தை மிஸ் பண்ணி அப்பா வந்து ஸ்ரீலங்கன் போலீஸில் 66ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கன் கஸ்டம்ஸில் வேலை செய்து ஸ்ரீலங்கன் போலீஸுக்கு போய் 83ஆம் ஆண்டு கலவரத்துக்கு பிறகு வந்து அவரை காப்பாற்றி விட்டவன் பெரர் ஆங்கல்னு சொல்லியவரால் தான் வந்து அவர் தன் டிக்கிக்குள்ள அப்பாவையும் 3 அண்ணாமரையும் 83ஆம் ஆண்டு கொண்டு வந்து இங்கே விட்டு 3-4 பேரையும் கொண்டு வந்து மாங்குளத்தில் வரைக்கல ஆக்சிடென்ட் பட்டு அப்படி அதெல்லாம் பெரிய கதை. நான் சொன்னால் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள், அவ்வளோ பெரிய கதை கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். அப்படித்தான் அப்பா வேலை வர 89ஆம் ஆண்டு சாப்பிட வழி இல்லாமல் அந்த நேரம் கஷ்டப்பட்டு நாங்கள் எங்களோட தோட்டம் செய்து கொண்டது. நாங்கள் பெரிய விடானில் அந்த தோட்டத்தையும் விட்டு போட்டு வந்து அப்பா வந்து அந்த நேரம் மாமி சுடுவான்னு தெரிஞ்சு போய் ரொபின் என்று சொல்லி ஒரு மிஷின் இருந்தது. எனக்கு நான் சரியான சின்ன பிள்ளை. அந்த ரொபின் மிஷின் வந்து என்னதான் அடித்தாலும் பெருசாக சத்தம் வராது. ஆமிக்காரன் கேட்கறதோட இருக்கைகளையும் அப்பா போய் மரவழிக்கலாம் தண்ணி அரைச்சிட்டு வரார். அப்படி அதை இழுத்து விடுங்க வேண்டாப்பா கதைக்கிறது. சரி தானே? அப்படித்தான் நாங்கள் வளர்ந்து நாங்கள் 90 அதால தான் நாங்கள் அப்பா விடுதலை போராட்டத்தில் இணைய வேண்டி வந்தது. அதோட அப்பா தமிழ் பெற்றுக்கு ஒரு அளவே இல்லை அவர். ஆனால் எல்லா மொழிகளையும் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. எனக்கு இங்கிலீஷ் படிப்பிச்சது 5 வரைக்கும் அப்பா தான். அதுக்கு பிறகு எனக்கு இங்கிலீஷ் சரியாக படிக்கிறதுக்குரிய வசதிகள் ஒன்றுமே கிடைக்கல. அதுக்கு பிறகு யூடியூப்பையும் இங்கிலீஷ் படங்களையும் பார்த்து தான் எனக்கு இப்போ தெரிஞ்ச கொஞ்சம் சிங்கள இங்கிலீஷில் காய்ச்சி நான் அந்த குமாரவடிவேல் நிறுத்தனையும் குமாரவடிவேல் குருபரனையும் கே நிறுத்தனையும் பற்றி கதைக்கிறேன். நான் எனக்கு சம்மந்த மாதிரியா இது ஃபேக்ட் ஷீட் என்று சொல்லி ஒன்றை டைப் பண்ணி அதை கொண்டு எங்கள் ஸ்கூல் குரூப்லேயே போட்டிருக்கீங்கன்னா சந்தோஷம். உங்களை மாதிரி ஆக்கள் ஃபேக்ட்டுகளை தேடுறபடியாக தான் எங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளை எல்லாத்தையும் கொண்டு நீங்கள் மேலே வர்ற நீங்கள் எனக்கு அது சரியான சந்தோஷம். குமாரவடிவேல் நிறுத்தனும் குமாரவேல் குருபரனும் வந்து அது என்னென்றால் நாங்கள் 97ஆம் ஆண்டு வரைக்கும் இவை ஒன்றுமே ஒரு வாழ்க்கையில் ஒரு போர்ன்றதே அறியாமல் ஒரு அடிபாட்டையும் பார்க்காம தான் இவ வந்து 97-98களில் வந்து யாழ்ப்பாணத்தில் சேர்ந்தவை. அதுக்கு பிறகும் இடைக்குள்ள அந்த பிரச்சனை நடக்க இப்போ வந்து அரசாங்க உத்தியோகம்ன்றதால கொழும்புக்கு போயிட்டான். இப்போ வாழ்க்கையில் ஒரு நாளும் இடம்பெயர்ந்த வரலாறுகளே இருக்காது. 2002ஆம் ஆண்டு நாங்கள் இடம்பெயர்ந்து மேனிப்பாய் போனாங்கள் எங்களுடைய கொடிகள் அடித்து கொண்டு வந்து முகமாலை வரைக்கும் வந்து முகமாலையில் இங்கே இதில் சாவச்சேரியெல்லாம் தாண்டி என்ன சாமான் சரசாலையும் இல்லை. அது இங்கே அப்போ வந்து முத்தமாக அடிச்சிருந்தா முடிஞ்சே போயிருக்கும் இல்லை.
நியாயம். எல்லாரும் நம்பி தான் நாசப்படும். சரி, அது பரவாயில்ல, பெரிய காய்ச்சி பெரிய யோசனம் இல்லை, காலம் கடந்து போனதை பற்றி காய்ச்சி பெரிய யோசனம் இல்லை. அந்த டைமில் வந்து இப்போ வாழ்க்கையிலேயே ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு போராட்டத்தையோ ஒரு உணவில்லாமல் ஒரு நாள் அழுததையோ தெரியாத ஆக்கள் திடீரென்று வந்து இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஆக்கள்ன்ற டாபிக் எடுத்து அதை பொது வழியில் கதைக்க போய் அதில் 4 பேருக்கு ஃப்ரீயாக காசு சொல்லி, அதாவது வந்து இது ஒரு விவசாயம். இவையால் சொல்லுங்கோ 7 மண்டா இவன் முழு ஜொப்பையும் திறந்து, நான் ஏன் இது பர்சனலாக இது கதைக்கிறேன்னு சொன்னால், இவர் 1-2 பேர் தான் எனக்கு எதிராக வந்து, அதான் சொல்கிறேன், பொது வழியில் வாங்க கதைப்போம். அதாவது அமெரிக்காவுக்கு போனால் ட்ரம்ப்பும் இவர் வந்து பொது வழியில் தான் போடுவாங்க. உங்களால் 7 மண்டால் பொது வழிக்கு வாங்கோ, பொது வழியில் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம். நீங்கள் குருபரன் ஐயா, உங்கள் ப்ரொஃபஸர், நீங்கள் உங்களை மாதிரியான ஒரு ஆளுமை உள்ள ஆள் வந்து இப்படி ஒரு போராட்டத்தை நசுக்க வலிக்கிறது வந்து எனக்கு வெற்றி என்று நான் சொல்கிறேன். பொது வழியில் வாங்க கதைப்பேன். நான் உங்களுக்கு பொது வழியில் ஓப்பன் இது ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் எந்த கோர்ட்ஸுக்கும் போகலாம். கோர்ட்ஸுன்ற இதை போடுங்க, எனக்கு என்ன சாமான் லொக்கேஷனை போடுங்க. என்னோட நான் கோர்ட்ஸுகளை போன பழக்கம் இல்லை. பட் ஒரு நாள் நானும் ஒரு லோயர் எல்எல்பியும் படிச்சுன்னு தான் இருக்கிறேன். ஒரு நாள் நாங்கள் லோயராக அப்போ இந்த போராட்டம் வந்து வேறு மாதிரி மாறி போயிருக்கு. சரிதானே? நீங்கள் ஒரு இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அரசி என்னன்னு சொல்கிறது, ஒரு சட்ட நுழைஞ்ச வச்சு ஒரு போராட்டத்தை கசக்கிறன்றது நீங்கள் தமிழன்ல குரல் வலையை நிற்கிறதுக்கு சமம். நான் அது திரும்பவும் உங்களுக்கு வடிவாக சொல்கிறேன். நீங்கள் என்ன நசுக்க வலிக்கிறன்றது ஒரு மருத்துவ மாஃபியாவை நசுக்கிறதுக்கு சமன். ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு தமிழண்ட போராட்டம், ஒரு 20 ரூபா காசும் இல்லாமல் இருக்கிற ஒருத்தன் போராட்டம் நறுக்கிறதுக்கு சமன். அதை நறுக்கி போட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், நீங்கள் போய் நான் வந்து காணாமல் ஆக்கள் போட்டாக்களுக்கு வந்து நான் இப்போ இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லி அங்கே ஆமிக்காரனுக்கு ஆயிடுச்சு. இப்போ இந்த அவன் உங்களை வந்து இப்போ இது யூஜிசியில் போய் நிப்பாட்டுற மாதிரி உங்களோட அரசியல் நாடகங்களுக்கு ஒரு அளவே இல்லை. அது சந்தோஷம். நீங்கள் அது உங்களோட பிஸ்னஸ் அதை செய்து கொள்ளுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அது உங்களோட பிஸ்னஸ் தானே, அதை செய்து கொள்ளுங்க. பட் நான் எந்த பிஸ்னஸ்ன்னு ரெசிக்னேஷன் லெட்டரையே கொடுக்க போயிட்டேன். எனக்கு தமிழ் மக்கள் வேர்சஸ் என்னுடைய கரியர் என்று சொல்லி ஒரு சேலஞ்சை பண்ணினவே, அதால தான் நான் சிஸ்டத்தை விட்டேன். நான் வந்து லைவ் வாரது பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ லீவில் தானே ஐயா நிற்கிறேன், இப்போவும் நான் லைவில் தான் வரேன், இப்போவும் நான் லைவில் தான் வருவேன். சில பேர் சொல்கிறேன், நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ஆதரவுக்காண்டியும் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்கிறது, ஃபேஸ்புக்கில் உங்களோட ஆதரவு உங்களோட அந்த என்ன உங்களை அதை தமிழ் உண்மையாகவே நான் தமிழ் படம் பார்க்குறேன் இல்லை. பட் அந்த ரஜினின்ற கடைசி படம் பார்த்தேன் நான். இன்னும் கபாலியா ஐயோ இன்னும் படமோடது அந்த கடைசி படம் நான் பார்த்தேன். நான் அந்த ஹுக்கும் என்று சொல்லி கொண்டு வரும், அந்த என்ன படம் ஞாபகம், அந்த தமிழ் படம் பார்த்தேன் நான். பட் அதையும் வச்சு பாட்டடிச்சு விட்டுருக்கானுகள், சந்தோஷம். இல்லை உள்ள தமிழ் பாட்டெல்லாம் அடித்து வச்சிருக்காங்க, எனக்கு அது சந்தோஷம். ஆனால் ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நான் அப்படி ஒரு பப்ளிசிட்டிக்காண்டி வாரேன்னு சொல்லியிருந்தால், அல்லது என்னோட காசு சேர்க்கணுமென்றக்காண்டி வாரேன்னு சொன்னால், நான் வந்து அன்றைக்கு சாவச்சேரியிலேருந்து வெளியால் வரைக்கல வந்து என் பெட்ரோலில் காசு இருக்கையில், அது போலீஸ்காரனுக்கு தெரியும், இந்த காரில் பெட்ரோல் இருக்கையில். அதோட எனக்கு அந்த இப்போ ஒரு 10 நாளாக போய் ஏடிஎம்மில் காசு எடுக்க வழியில் பாக்கெட்டில் 3500 ரூபா காசு தான் இருந்தது. சரிதானே? அதை போலீஸ்காரன் சொன்னோம். அப்போ நாங்கள் மூமாலை அடுத்த பெட்ரோல் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு இதில் விடுறோம்ட்டு. நான் சொன்னேன், இல்லை இந்த கார் நின்றாலும் சனம் தள்ளி கொண்டே விடும், எனக்கு அது தேவையில்லை, நீங்கள் விடுங்கன்னு சொல்லி. நான் அது பப்ளிசிட்டிக்கான செய்யலை. எனக்கு பொதுமக்களோட வந்து இணையறதுக்குரிய ஒரு வழி வந்து ஃபேஸ்புக் மட்டும்தான். எனக்கு சில பேர் சொல்லியிருக்காங்க இன்ஸ்டாகிராமை திருப்பி ஸ்டார்ட் பண்ணது, அதில் ஏதோ 10-15 போஸ்டோட இந்த ஆச்சரிய சம்பந்தமான போஸ்ட்டோட நான் வச்சுருந்தேன் இன்ஸ்டாகிராம், சும்மா ஃபோட்டோ அதோட அதுன்ற இதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் பாரதி என்று சொல்லி கனடாவில் இருக்கிறான், ப்ரொஃபஸர் சிவச்சந்திரன் மகன். அவன் அடிச்சு சொன்னவன் இப்போ எனக்கு, மச்சான் எக்ஸுக்கு போ, ட்விட்டருக்கு போ, அப்போ தான் உன்னை டெக் பண்ண இல்லாமல் இருக்கேன். அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த ட்விட்டரை எக்ஸ்ன்னு மாற்றிட்டாங்கன்னு சொல்லி அதில் எனக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியது. இன்னொரு விஷயம், உங்களோட புண்ணியம் கிடைக்கும். எந்த பேரில் ஒரு அக்கௌண்ட்டை திறக்காதீங்க. இந்த பேரில் நீங்கள் ராமநாதன் அர்ச்சுனான்னு சொல்லி என்ன சொன்னாங்க, 7.99 சசீந்திரன் நான் நினைக்கிறேன், $7.99 தாண்டாப்பா நீ ஒரு உண்டை இதை அதான் என்ன சாமான் உண்டை பேச வந்து ஒத்தன்டிக்காக மாற்றி ஒருத்தர் திறக்க இதை மாதிரி செய்யான்னு சொல்லி உண்மையாகவே மாதம் $7.99 கட்டுறதுக்கு பணக்காரன் இல்லைண்ணா. பொறுங்கடா, இந்த ஆன்லைன் பிஸ்னஸையும் செய்யலாம் கிடக்குது, அதுலேயும் கையை வச்சுட்டாங்கன்னு சொல்லி இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து எனக்கு அந்த ஆன்லைன் ஓர்டர்ஸ் நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த கையால் லெதரில் வந்து அரோஸ் போஸ் இந்த குய்வர்ஸ் செய்து இந்த ஆன்லைன் ஓர்டரில் போட்டு புக்ஸ் இதில் போட்டிருக்கேன். அது கூட செய்யலாமல் இப்போ எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் வந்துருக்கு, இஸ் அ ஃப்ராட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பிஸியான இதில் அங்கே சாமான் டெலிவரி ஆகலை. நான் இங்கே லெதர் எடுத்து இங்கேயே செய்து நான் அதை
ஃபாரினுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறேன். அதான் நான் சொன்னேன், ராசா நீங்கள் எந்த டிசிக்னேஷன் பட்டுமோ வேணுமோ சொல்லுங்க, நான் அது உங்களுக்கு தரலாம். டிசிக்னேஷன் லெட்டர் தரல, ஒரு பிரச்சனையும் இல்லை. மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் ஆசைப்பட்டு செய்தது, நான் சனத்துக்காண்டி செய்வோம்னு செய்தது இல்லை. நீங்கள் அதை தான் செய்வோம்னா தாரன். எனக்கு சனத்துக்காண்டி செய்கிறதுக்குரிய வேறு வழிகள் இருக்குது. நான் இப்போ எலெக்ஷன் கேட்டால் எனக்கு தாராளமாக வின் பண்ணிடலாம். ஆனால் நான் ஒரு என்ன சொல்கிற சாதாரணமாக ஒரு பொலிட்டிக்கல் வந்து ஒரு கொரப்டட், அதாவது சாக்கடைன்னு சொல்கிறதால அந்த பயம் இருக்குது. ரெண்டாவது வந்து அங்கே போன பிறகு என்னுடைய பேரை மாற்றி வைத்தியர்ன்ற பேரை மாற்றி ஒரு பொலிட்டீஷியன்ஸ் ஆகிடுவாங்க. இந்த பேரால் நான் அந்த பக்கம் போகிறத பற்றி நான் கனவுலைன்னு நினைக்க மாட்டேன். எனக்கண்டு ஒரு ஆர்ட் ஷாப் உண்டு, நான் வச்சுருக்கேன் ஆன்லைன் ஷாப் ஒன்றில். அதில் என் ஃப்ரீ டைமில் வந்து நான் மகனோட தனியாக இருந்தபடியால் மகனை கொண்டு நான் ப்ரைவேட்டில் விட்டு நான் வேலை கொண்டு அவனை கொண்டு விடுறதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு திறமை இருக்காதபடியாக நான் ஒரு ஆன்லைன் ஆர்ட் ஷாப் என் ஃபேஸ்புக் எல்லாம் துளாய் பார்த்தீங்கன்னா அதில் தாராளமாக இருக்குது. நான் இது செய்யிருக்கேன், அது செய்யிருக்கேன்னு சொல்லி போட்டிருக்கேன். நான் அதில் என் ஃபேஸ்புக்லேயே இருக்குது. எனக்கு உழைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் மாதம் ஒரு 10 லட்சம் ரூபா காசு 2.5 லட்சம் ரூபா காசு இருந்தால் காணும் மகன் படிப்பு செலவோட. எனக்கு அது சிம்பிளாக உழைச்சிட்டு போயிடலாம். ஏன்னா ஒரு 3-4 5-6 குய்வர்ஸும் 2 போர் ஆக்ஸும் செய்தா என் ரிவ்யூஸ் எல்லாம் அதில் கிடக்குது. ஃபேஸ்புக்கில் போயிருக்கேன். ஐ எம் அன் ஆர்டிஸ்ட். ஐ எம் நாட் அ கைண்ட் ஆஃப் டிபெண்டிங் ஆன் ஒரு இதில் வந்து டிபெண்ட் பண்ணுற ஆள் இல்லை. நீங்கள் லோயர் தான், உங்களுக்கு அவ்வளோதான் செய்யலாம், அல்லது தமிழ் பிரசங்கம் செய்யலாம், சேவைக்கு அவ்வளோதான் செய்யலாம். எனக்கு நான் ஒரு பாஸ்கெட்பால் பிளேயராக இருக்கிறேன். நான் ஒரு ட்ரெடிஷனல் ஆச்சு ஸ்ரீலங்கான என்னை பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து என்ன பிரச்சனை, சில நேரங்களில் சில செம்மறிகளுக்கு சில இதில் சொல்லி தான் காட்டுவோம். அதில் வந்து ஒன்றும் செய்யலை. நான் ஒரு பாஸ்கெட் பிளேயர்டாப்பா, நான் ஒரு ஆர்டிஸ்டாப்பா. நான் எனக்கு இவன் A-லெவலுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்டா கூட நான் ஹெட்டனில் போய் இப்போ திருப்பியோ ஹெட்டனோ ஒரு பாதிக்கப்பட்ட விவசாயத்தில் வந்து நான் கிளாஸ் எடுக்க தொடங்கினேன். நான் எனக்கு 1500 ஸ்டூடெண்ட்ஸாக ஒரே அடியாக வச்சிருப்பேன். நான் இது வரைக்கும் ஒரு கார்டியாலஜிஸ்ட்லேருந்து எல்லாருமே ஹெட்டன்லேருந்து அனுப்பியிருக்கேன். நான் ஒரு டென்டல் ஸ்டூடெண்டாக இருக்கேன். ஹெட்டனில் மாணிக்க பிள்ளையாளுக்கு முன்னாடி இப்போ விக்னேஸ்வரன் சொல்லி அவர் காய்ச்சல் அவருக்கு சொன்ன அப்புறம் தெரியும். எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்து கூட உழைக்கிறதுக்கு பெரிய வேலை. இங்கே எல்லா வேலையும் பிடுங்கும் கூட, எல்லா வேலையும் பிடுங்கி என்ன ஒரு கெட்டவன் ஆக்கி இவன் ஒரு துரோகி, இவன் டாக்டர்ஸுக்கு எதிரான துரோகி என்று சொன்ன அப்புறம் நான் சாப்பிட்றது காசு உழைக்கிற வழி எனக்கு இருக்கு. அல்லது பிச்சையாவது எடுக்கிறது. என்ன சனம் ஒரு நாளைக்கு 1 ரூபா தராதாடா. 52,000 பேர் இருக்கிறாங்களா, இப்போ ஒரு நாளைக்கு 52,000 ரூபா காசு வரும். ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 15 லட்சம் வரும். இது உங்களால் செய்யலுமோ? ஒரு நாளைக்கு 1 ரூபா என்ற சனம் பிச்சை போட்டாலும். அதான் சொல்றேன், ஒருத்தனோட மோதிரத்துக்கு முன்னம் அவன் என்ன பலம் வச்சிருக்கான்ற நச்சு போதி கொள்ளுங்க. எனக்கு எந்த தமிழ் மக்கள் தான் எந்த பலம். எனக்கு எந்த பேர்ல கன பேர் காசு சேர்க்கணும்டா. அதையும் சொல்லணும். நான் பார்த்தேன்னா டிக்டாக்ல வந்து எந்த பேர்ல இது எந்த ஃப்ரெண்டாமன்னு சொல்லி ஒரு செம்மறியும் ஒரு கழுதையும் வந்து எந்த பேர்ல 1% வேண்டதுக்கு விடாங்க. யாராவது காசு வேணுமென்று கேட்டா ஓம் தாரம் இவ்வளவு 500 பவுன்ஸா 1000 பவுன்ஸா நேரில் மீட் பண்ணோம்னு கூப்பிட்டு சொட்டை போடுவோம். அந்த ஒரு பிரான்ஸுக்கு வச்சு தினதி போட்டாங்க ஒரு பொம்பளைக்கு. அந்த மாதிரி காசு கேட்டால் மாட்டேன்னு சொல்ல வேண்டாம். அவைய கூப்பிட்டு நான் வாழ்க்கையில் இப்போ எங்கிட்ட சனத்திட்ட காசு சேர்க்கறதுக்கு நான் வாழ்க்கையில் வர மாட்டேன். நான் இப்போ எந்த சொத்து விவரங்கள் கூட நான் இன்னொரு 2 நாளில் வந்து நான் இப்போ எனக்கு 36 பரப்பு காணி இருக்குது பெரிய விழானில். அதை விட இன்னொரு 8 பரப்பு அம்மா அப்பா வந்து போன வீட்டு காணி இருக்குது. அதை விட என்ன வச்சுருக்கேன். அதோட என்னோட ஒரு கார் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து 1 கோடி 10 மில்லியன் லோன் எடுத்தா இப்போ 72 லட்சம் திருப்பி கட்ட கிடக்கு. பேங்க் மேனேஜருக்கு தெரியும். BOC மில்லியன் வச்சிருந்தா அவன் கிரிப்ல தெரியும் தானே. கணக்கு கிரெடிட் கார்டு கிரிப்புகள்லையும் இருக்குது. சில பேருக்கெல்லாம் நான் உழைக்கிறது தான் வந்திருக்கேன்னு சொல்லி இதில் உழைக்கிறதுக்கு வாரண்டா வேலையை விட மாட்டான். முக்குமாரி கதைக்காத உண்ட புத்திசாலத்திலிருந்து இதில் காட்டாத. சுப்பிரமணிய பிரபா வா நான் நீ சேர்ந்து ஒண்டா பயணிப்போம். நீ ஒரு துணிஞ்சால் ஒரு 58,000 சனத்தோடைய கொழுகிறது அளவுக்கு துணிஞ்சாலன்னு சொன்னால் உன்னை நாங்கள் வடிவா பாவிக்கணும். உண்ட துணிவை பாவிக்கணும். உனக்கும் தமிழ் ரத்தம் தான் ஓடிக்கொண்டிருக்கும். உண்ட துணிவை பாவிக்கணும். உண்ட அரசியல் பிரச்சனை எனக்கு தெரியும். நீ சாயந்த நாக்களோட மற்றது அந்த எனக்கு தெரியாது. இந்த அரசியலுக்குலாம் நீ என்ன எதிர்க்கிற. எனக்கு வந்து டக்ளாஸ் அந்த ஐயாவோ அங்கஜன அண்ணா சாரோ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சு கொண்டிருக்கேன். நான் ஸ்ரீதரன் ஐயாண்ட மகனுக்கு இங்க வாரத்துக்கு முன்னமே மெசேஜ் அனுப்பினான். மச்சான் நான் சாவச்சேரி போறேன்டா, அப்பாட்ட கேள் ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு உதவி செய்யணுமா. ஸ்ரீதரன் ஐயான மகன் இதை பார்த்து கொண்டு தான் 7 மணி அவன் ஃபேஸ்புக்கில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் போட்டடாப்பா போடு. நான் இப்படி போனேன். அதாவது வந்து நான் எல்லார்ட்ட கேட்கக்கூடிய எல்லார்ட்டையுமே உதவி கேட்டேன். நான் கேட்ட உதவியல் வந்து எனக்கு இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு. எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ஆடியோ PDO 5 தான் காசரமான மட்டும். பட் நான் அதை செய்து ஆர்டர் பண்ணுறதால கேட்டேன். எங்களோட ஸ்கூல் படியில் வந்து தங்களோட ஸ்கூல் கிளாஸில் வந்து இப்போ ஏதோ 6,59,000 ரூபா காசு சேர்த்து வச்சிருக்காங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. அப்படித்தான் நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்பினேன். நான் வந்து இந்த பேரில் ஒரு எனக்கு என்ன பிளப்பிடிக்கக்கூடிய 3 விஷயம். நான் ஒரு பொம்பளை பிள்ளையான ஆள்னு சொல்லலாம். பாலியல் உஞ்சமண்டா இப்போ எழுதுகிற 58,000 பேரும் மற்றமாக எழுதி விட்டுறாங்க. அதால் என்ன பாலியல் விஷயத்தில் என்ன கொண்டே மாட்டலாம், காசு விஷயத்தில் என்ன கொண்டே மாட்டலாம். மற்றது என்னுடைய நிர்வாக நடவடிக்கையெல்லாம் வந்து நான் பிளவுறேன்னு சொல்லி என்ன மாட்டலாம். இந்த 3 லைன் திட்ட தெளிவாக இருக்கிறது தலைவர் மாதிரி சரிதானே. அதில் நீங்கள் ஒன்று கூட பயப்படுத்தவில்லை. இந்த 3 லைன் திட்ட மற்றது எனக்கு எதிரியில் வளர்த்துக்கொள்ள விரும்பல. எந்த எதிரியிலேயே சொல்லியிருக்கேன் என் ஃபேஸ்புக்கில் வந்து எழுதுங்கூடாப்பான்னு சொல்லி அவங்க என் ஃபேஸ்புக்கில் வந்து எழுதிக்கே அவங்களோட வீரத்தை பாராட்டணும். அப்பத்தான்
வந்து அவங்களுக்கு தெரியும் தான் வந்து ஒரு என்ன சொல்ற பொதுமக்களுக்காண்டி போராடுற ஒருத்தனுக்காண்டி வந்து தாங்கள் கூட செய்கிறோம் தங்களுடைய தனிப்பட்ட பின்பத்துக்கு. அதாவது வந்து உதாரணத்துக்கு ஒரு விஷயம் ஃபேமஸாக வருதுன்ற ஒரு உலகத்தில் நீங்கள் அந்த டைமில் நீங்களும் ஃபேமஸாக வர்றதுக்கு வந்து 2 விஷயத்தை பார்க்கலாம். ஒன்று அது சார்பாக கழிச்சு ஃபேமஸாக வரலாம், அல்லது அதுக்கு எதிர்த்து கழிச்சு ஃபேமஸ் வரலாம். பட் இதில் எதிர்த்து கழிச்சு ஃபேமஸ் வாராக்கள் வந்து தயவு செய்து வராதிங்கோ. அதை விட நீங்கள் நல்லவன்னு சொல்லி உங்களோட ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீன்ஷாட்டோடையும் என் ஃபேஸ்புக்கில் போயிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 வியூஸ் கூடும், 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. சரிதானே? அதை நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அதை அந்த எதிர்ப்பு அரசியலை செய்யாதீங்கோ. ஏன்னா நான் செய்கிற ஒரு பொது நோக்கம் இந்த தனிப்பட்ட இதுக்காண்டி இல்லை. இந்த தலைவாண்டு போட்டோ ஒருத்தனாவது வந்து சொல்லட்டு நான் ஏதாவது இந்த வீடியோ அடிச்சு விடுங்க அதை அடிச்சுடுங்க. அது வந்து படத்தில் வர சொல்கிறேன், நான் சேர்த்த கூட்டம் இல்லை, நான் தானா சேர்ந்த கூட்டம் பண்ணுறேன். நான் இந்த வரைக்கும்டா ஃபேஸ்புக்கில் போட்டு ஏன்னா என்னால் தாங்கலாம் இருக்கின்ற உடனே Day 1 Day 2 Day 3 and அப்டேட் பண்ணி நான் எவ்வளோ இந்த ஹாஸ்பிட்டலை வந்து அதோட எனக்கு ஆசை இருந்தது இந்த ஹாஸ்பிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் தெரியணும், உங்களுக்கு இன்டர்நேஷனல் அக்ரெடிஷன் என்ன தெரியணும். லவ்வுக்கு ஒரு அளவே இல்லையாடா, தனி மனுஷன் ஆரம்பிச்சால் உலகத்தில் இருக்கிற முழுச்சனவும் கோல் பண்ணால் ஃபாரின்ல இருந்து வர முழு கோல்களையும் முடிஞ்ச வரைக்கும் கோல் பண்ணி உங்களோட பேரையும் ஊரையும் சொல்லுங்க, சேவ் பண்ணி கூட திருப்பி அடிக்கிறான். இப்போ நான் ஃப்ரீ, எனக்கு இப்போ வேலையும் இல்லை, அதை வேலையை தூக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் கொடுக்குறேன்டா, நீங்கள் தூக்க வேண்டாம், தூக்கி பெரிய ஆள் ஆகணும், கொடுத்து பெரிய ஆள் ஆகிறேன் நான் வேலையை, எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் ரிசிக்னேஷன் லெட்டரும் கொடுக்கறது தான் இருக்கு. நான் பெரும்பாலும் இனிமே அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய மாட்டேன். இந்த ஊழல் வாய்ந்த சுகாதார அமைச்சு வந்து நான் நேரவே சொல்றேன், ககலி அம்புக்கள் இருந்து எல்லாரும் உள்ளுக்குள்ள இருந்து டிங்கு 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 எண்ணிக்கொண்டு தான் இருக்கணும். அது மாதிரி இப்படி என்றா கனவேர் போகணும், உங்க அத்தை 10 இருந்து எல்லாரும் போகணும். இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல டிஃபெக்ஸ் அடிச்சாக்கள் என்ன வந்து இந்த அடிப்படை உரிமையை இல்லாம பண்ண டாக்டர் உணவு உடே எல்லாத்தையுமே நிப்பாட்டி கடைசியா வந்து நான் எனக்கு கையாளெல்லாம் நடுங்குது. ஞாயிற்று அண்டு நான் வெளியால் அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியால் வராண்டு கையெல்லாம் வழுங்கு. நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், நான் போய் கேட்குறேன் சமன் பத்திரன்ட்டு. அவ்வளோ பேருக்கு முன்னால் கெஞ்சிலாது அன்னை மறந்துதாங்கன்னு சொல்லி சரி என்னொருக்கா நீக்கு போக விடுங்கோ, நான் டப்பண்ண என்று போய் இந்த சிபிஎஸ்ஐயும் பார்த்துட்டு தச்சமே சிபிஐ 300-400 ஒரு 6 யூனிட் சப்காட் அடிச்சுட்டு வரணும்னு சொல்லி நோ போகலாம் வெளியே போகணும்னு சொல்லி அப்போ சொன்னால் இல்லை கரண்ட் நிப்பாடி போடிங்க, தண்ணி நிப்பாடி போடிங்கன்னு சொல்லி போட்டு நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன், எனக்கு மருந்து கூட தாராங்க இல்லையான்னு சொல்லி. அப்படி செய்த சமன் பத்திரனையும் நான் மன்னிச்சு போட்ட, அதாவது தான் செய்யலேடாப்பான்னு சொன்ன பிறகு மன்னிச்சு போட்ட வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒரு குரூப் ஒன்றில் போட்டிருக்கேன்.